அந்த பையன் வந்து ரொம்பவே பயந்து போயிருந்தான். உனக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, நான் என்னாச்சும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான், எனக்கு வந்து அம்மாவுக்கு நான் கால் பண்ணணும், எனக்கு உங்கள் ஃபோன் போரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு 1:15 மணி இருக்கும். ஸோ நான் வந்து எம்ஆர்டியிலேருந்து மக்களோசைக்கு என்னோடய வேலைக்கு நான் போய்கிட்டு இருக்கும்போது எம்ஆர்டி ட்ரெயின்குள்ளே வந்து ஒரு பையன் வந்து திடீர்னு வேகமாக உட்காந்துருக்கும் போது என்னை தாண்டி போனான். வேகமாக ஓடி போய்ட்டு அந்த எம்ஆர்டி கதவை வந்து தட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ தட்டிகிட்டு இருக்கும்போது நான் அந்த பையனை பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து இந்த எம்ஆர்டியிலேருந்து வெளியாயிட்டாங்க. சுங்காய்பேசி ஸ்டேஷன்லேருந்து அவங்க இறங்கிட்டாங்க. இந்த பையன் மட்டும் உள்ளுக்கு வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ அப்போ அந்த பையன் போய்ட்டு வேகமாக எம்ஆர்டி அந்த இதை தட்டிட்டு கத்துனான். அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து வெளியே நின்று கத்துனாங்க. அந்த இதை நான் பார்த்துட்டோனையும் அப்புறம் ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு. போயிட்டு இருக்கும்போது நான் நடந்து போய் அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னாச்சு அப்படின்னா. அப்போ அவன் சொன்னான், அவங்க பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனுக்கு வந்து ஒரு சின்ன பையன்தான். அப்போ நான் அவன்கிட்ட பேசும்போது அவன் சொன்னான், அவனுக்கு வந்து 12 வயசு அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்க வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் நான் அந்த பையன் வந்து ரொம்பவே பயந்து போயிருந்தேன். அப்போ நான் வந்து சொன்னேன், பயப்படாத, இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் வந்து நம்ம இறங்கிட்டோன்னா அந்த ஸ்டேஷன்லேருந்து ஆப்போசிட் ட்ரெயின் எடுத்து நம்ம அங்கே போயிடலாம் உங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, நான் என்னாச்சும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான், எனக்கு வந்து அம்மாவுக்கு நான் கால் பண்ணணும், எனக்கு உங்கள் ஃபோன் போரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவனுக்கு வந்து ஃபோன் கொடுத்தேன். அப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடு, நான் வரேன், அடுத்த ஸ்டேஷனுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி நாங்களும் அப்போ அந்த பையனை கூட்டிகிட்டு நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டேன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க. அடுத்த ட்ரெயினில் அவங்க பேரண்ட் அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த பையன் வந்து அவங்க பேரண்ட்ஸை பார்த்தோன்னா ஓடி போய்ட்டு கட்டி பிடிச்சி அப்புறம் அழுந்தான். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பையன் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின்குள்ளேயே இருந்துட்டான், இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஏசிட்டு அப்புறம் என்கிட்ட பார்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி கையெடுத்து கும்பிட்டு தெரியுமா காசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த கதையை நான் ஏன் ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்களை கவனிக்கலன்னு சொல்ல முடியாது, மறந்துடுறாங்க. சம்டைம்ஸ் வந்து பிள்ளைங்க கூட இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கல. அந்தமாரி பண்ண வேணாம். பிகாஸ் இப்போ வந்து நிறைய கடத்தல் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறையா நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பார்க்குறோம் நம்ம. ஸோ பெற்றோர் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி தோணுது. பிள்ளைங்களையுமே பெற்றோர் மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களும் அம்மா எங்கே போனாலும் புது இடத்துக்கு போனால் அம்மா அப்பா கையை பிடிச்சி நடக்கணும், இல்லை அம்மா அப்பா கூட இருக்கணும், ஃபோன் பாய்க்கிறது ரொம்ப குறைக்கணும். ஏன்னா அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறப்ப அவன்கிட்ட ஃபோன் இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு மேபி அவன் கேம் விளாண்டுட்டு இல்லை ஏதோ மறந்துட்டு அவங்க விட்டுட்டாங்களான்னு தெரியல. ஸோ பிள்ளைங்களும் ஃபோன் பாய்க்கிறத கொஞ்சம் பார்க்கணும். பொது இடத்துல அம்மா அப்பா கூட இருக்காங்கன்னா அம்மா அப்பா கூட தொடர்பு இது பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.